வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் பிரேமலதா என அடுத்தடுத்து ஸ்டாலினை சந்தித்ததாம். தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழ்நாடு அரசியலைத்தான் ஸ்டண்டாக்கும் முகமாக 2 முக்கியமான நடவடிக்கைகளை இன்று ஒரே நாளில் திமுக மேற்கொண்டுள்ளதாம். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட உள்ள 2 சந்திப்புகளுமே தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு திரும்பி பார்க்க வைக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். சென்னையில் உள்ள அடையார் பூங்காவில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஆகியோர் எதிர்பார்த்த விதமாக சந்தித்துக் கொண்டார். இந்த சந்திப்பு தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாம். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இன்று அவரது தனது பணிகள் எல்லாம் தொடங்கும் வகையில் தான் தலைமைச் செயலகம் செல்ல இருந்தாராம். மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு அவர் தலைமைச் செயலகம் செல்வதே இதுவே முதல் முறை என்றும் கூறப்படலாமா. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது உடல்நலம் தேறி வீடு திரும்பியுள்ளார். இதையடுத்துதான் முதன்முறையாக மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அது சமயமாகத்தான் ஓ. பன்னீர்செல்வம் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். இருவரும் ஒரே நேரத்தில் பூங்காவில் இருந்தபோது சந்தித்துக் கொண்டாராம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கமாக உடற்பயிற்சியாக இன்று காலை அடையார் பூங்காவுக்கு சென்றார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வமும் அங்கு நடைபயிற்சிக்காக வந்துள்ளார். இருவருமே சந்திப்பு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பல யூகங்களும் எழுந்துள்ளதாம். இந்த சந்திப்பின் இரு தலைவர்களுமே ஒருவரையொருவர் நலம் விசாரித்துக் கொண்டார். இந்த நிகழ்வுதான் அரசியல் வட்டாரங்களே பல்வேறு விதமான கருத்துக்களையும் உருவாக்கியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற இந்த சந்திப்பானது அரசியல் களத்தில் பல யூகங்களை கிளப்பியுள்ளதாம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து தொடர்பாக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது கூட அவரை சந்திக்க ஓ. பன்னீர்செல்வம் அவருக்கு அனுமதி கேட்டிருந்தும் ஆனால் பிரதமர் அவர்களோ சந்திக்க அவரது அனுமதிக்கு வழங்கப்படவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பல வகையான யூகங்களும் கிளம்பியுள்ளதாம். பன்னீர்செல்வம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்றும் பேசப்படுகிறது. அரசியல் ஆர்வல் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாம். தேசிய ஜன கூட்டணி அதாவது தனது நிலைப்பாட்டை குறித்து நிர்வாகிகளுடன் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் விவாதிக்க உள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஸ்டாலினை ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்தது பல வகையான விவாதங்களுக்கு வழிவகுக்குதாம். அதாவது சென்னை தலைமை செயலகத்திற்கு இன்று காலை செல்வதற்கு முன்பே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் சந்தித்து பேசினாராம். இந்த சந்திப்பானது பிரேமலதா விஜயகாந்த் முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும் சமீபத்தில் மறைந்த திமுகவின் மூத்த தலைவர் மு.க. முத்துவின் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து ஆறுதல் கூறினாராம். இந்த சந்திப்பு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுப்பணித்துறை ஏவா வேலு மற்றும் தேமுக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பில் தான் அரசியல் வட்டாரத்திலே பெரும் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி வர இருக்கும் சட்டமேறுதல் குறித்து கூட்டணி அமைத்து குறித்து தேமுதிக இதுவரை எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. வரும் ஜனவரி மாதம் தான் நடைபெறும் கட்சி மாநாட்டில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிப்பார் என்று செய்திகள் வெளிவந்தன. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஸ்டாலின் பிரேமலதா சந்திப்பு கவனம் பெற்றுள்ளதாம். இப்படி ஒரே நாளில் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் பிரேமலதா இன்று என்டிஏ கூட்டணிக்கு நெருக்கமாக இதுவரை ஸ்டாலின் சந்தித்தது கவனம் பெற்றுள்ளதாம். இது மட்டுமின்றி இது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.